கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனந்த வாழ்வுக்கு வராதுங்க எத்தனை பேருக்கிறீங்க? முருகன் நீங்கள் புதுசு இல்லை, ஆனந்த வாழ்க்கா சத்சங்கத்துக்கு வந்துக்கிறீங்க. எப்போ சாவலான்னுக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? சாவீங்களா? எப்போ சாவலான்னுக்கிறீங்க? இல்லை இல்லை, அவர்கிட்ட கேள்வி வருது. ஏன் அதை பற்றி யோசிக்கல? யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. அவர் ஐயா பக்கத்தில் நீ முன்ன தானே கேட்ட, அவர் ஐயா பதில் சொல்லிட்டார். என்ன தெரியுமா சொன்னார்? சாவு வரும்போது சேர்த்துக்கலாம், என்ன பிரச்சனைன்ட்டு. இப்போ என்ன வரும்போது பார்த்துக்கு என்ன இப்போ பிரச்சனை? எல்லாம் இப்படி தாங்கிறாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது வரும்போது பார்த்துக்கலான்னுங்கிறாரா? 35 வயசுக்குள்ளே 30 வயசுக்குள்ளே 28 வயசுக்குள்ளே பண்ணணும்னு நினச்சாரா? அப்போ அதை பண்ணணும். பிள்ளைன்னு ஒன்று பொந்துச்சானா கல்யாணம்னு ஒன்று பண்ணணும். இல்லைலாம் இல்லை, தெரியாது, முடிவு பண்ண முடியாது. இல்லைன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. தெரியாததை இல்லைன்னு சொல்லக்கூடாது. கடவுள் தெரியாதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாமா? தெரியாதுன்னு சொல்லலாம். ஏன் தெரியாது? அதனால என்ன சொல்லலாம்? நம்ம தெரியாததுக்கெல்லாம் இல்லை இருக்குதுன்னு பற்றி சும்மா நான் சொல்லுங்கிறோம். வயசானா ஏன்டா சாவுறது இல்லைன்னா, சாவுறதுன்னா என்னன்னு தெரியாது. சாவுறதுன்னு ஒன்று நடக்குது இல்லை, யார் விட்டோ சாவுக்கெல்லாம் போகிறோம். சாவுறதுன்னா என்ன? செத்துட்டாங்களா, சாவு வச்சாங்களா? அவங்களே செத்துட்டாங்க. ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்களே செத்தாங்களா உண்மையிலேயே? இல்லை, ஆனால் சாவு வச்சாங்களா? ஒன்று சாவு வச்சுருக்கணும், இல்லை செத்துருக்கணும். அப்படின்னு இருந்ததா? இல்லை சாவு தானா ஏதோ ஒன்று ஆயிடுச்சா? ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்? செத்துட்டாங்கன்னு அவரை ரெஸ்பான்சிபிலிட்டியே. அவரை செத்தாரு, அவரையா செத்தாரு. நம்ம இது கேட்கவே இல்லை, சாதாரணமாக நினச்சி விட்டுனுக்குறோம். எல்லார் வீட்டுக்கு சாவுக்கு போகிறோம். நம்ம குடும்பத்திலே சாவுறாங்க, நம்ம தாத்தா சாவுறாங்க, பாட்டி சாவுறாங்க. ஏன் பெத்த மகன் சாவுறத புள்ள பார்த்துக்கிறான், இது அப்பா பார்த்துக்கிறாரு. இல்லை நடக்குது தானே. நம்மளுக்கு சின்னவங்க செத்து போகிறாங்க, சுற்றி சுற்றி சாவுறாங்க. பார்த்தோம் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கவே இல்லை. கேட்டோம், கேட்கவே இல்லை. அதை பற்றி யோசிக்கவே இல்லை. தர்மர் கிருஷ்ணனை பார்த்து கேட்குறாரு. அர்ஜுனன் நிறைய கேள்வி கேட்டுக்கிற மாதிரி தர்மன் கேட்ட கேள்வி, கிருஷ்ணா இந்த மனிதர்கள்லாம் செத்து போகிறாங்க, தெரிஞ்சிருந்தோம் ஏன் அதை பற்றி யோசிக்க மாட்டேன்றாங்க. அதான்டா தர்மன்ட்டான் அவன். அப்போ நான் தர்மம் இல்லை. தர்மர்னா யார் அப்படின்னு கேட்டால், யம தர்மராஜாவுக்கு பிறந்தவர் தான் தர்மர். தெரியுமா உங்களுக்கு? அந்த பூதங்களில் 5 பேர் பிறந்தவனா அவனுக்கு ஒரு அப்பன் இருப்பான். இந்திரனுக்கு பிறந்தவன் ஒருத்தன், தர்மனுக்கு பிறந்தவன், யம தர்மராஜாவுக்கு பிறந்தவன் ஒருத்தன் அப்படின்ட்டு. ஐயா சூரியனுக்கு பிறந்தவன் ஒருத்தன்ட்டு. நான் என்ன செய்யவே இல்லைன்னா, நான் பிறந்துட்டேன், செத்துருவேன், எப்போ சாவலான்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் என்ன பண்ணவே இல்லை, அதை பற்றி யோசிக்கல. நான் செத்துருவேன், ஒரு நாள் எனக்கு என்ன ஆகிடும், காலம் மாறும் உன் கோலம் மாறுமே பாட்டெலாம் எழுதி வச்சுருப்பாங்க. நான் 2 காலுக்கு போய் 4 காலில் நடந்து, இல்லை 3 காலில் நடந்து, எச்சில்லாம் ஒழுகி, இல்லை கண்ணெல்லாம் பிறண்டு, நம்ம வீட்டுக்கு போகிறதா நினச்சி பக்கத்து வீட்டில் போய், இல்லை உட்காந்து நடந்து, உட்காந்து டக்குன்னு ஏந்துக்க முடியாமல் ஆகி, முட்டி வலிச்சு நடக்குது தானே. எல்லோரையும் சுற்றி பார்க்குறோம் தானே. சரி, நமக்கு இது வரும், நம்ம அதை எப்படி சந்திக்கலான்னு பார்த்தா, அது வரும்போது பார்த்துக்கலாம். கிடையாதுங்க. அதனால தான் படுத்துக்கின்னு பீ மூத்தத்தோட சாவு தெரியாது. சாவுறதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது, உங்களுக்கு தெரியல. அது நான் அழகாக முடிச்சிக்கணும். இறைவனிடத்தில் நான் எதோ கேட்குற மாதிரி கடவுள்கிட்ட கேட்கணும். என் மரணம் அழகாக இருக்க வேண்டும். யார் கேட்கணும்? நான் கடவுள்கிட்ட போய் கேட்கணும். நீங்கள் எதோ கேட்குறீங்க, புள்ள ஓகணும், அது ஓகணும், இது ஓகணும், எல்லாம் சும்மா. அது அடுத்தவங்களுக்கு தான். உங்களுக்கே உரித்தான ஒன்று எதிரானா மரணம் தான். நமக்கே உரித்தானது அது. நமக்கே. நான் எதை செய்வேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் செத்துருவேன். நான் கோடீஸ்வரன் ஆகும்னா எனக்கு தெரியாது. 10 பேர் என்னை மதிப்பாங்களா தெரியாது. இன்னும் நான் என்னை அசிங்கப்படுத்துவாங்களா தெரியாது.
எனக்கு கொடுமையாக ஆக்சிடென்ட் நடக்குமா? தெரியாது. கை கால் ஊந்துருமா? தெரியாது. நான் குற்றவாளியாக மாறிடுவேனா? எனக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. நாளைக்கு சூழ்நிலைகள் எப்படி மாறும்? தெரியாது. ஆனால் செத்துருவேன். எனக்கு ஒரு அழகான முடிவு இருக்குது, மரணம். இதை நான் எப்படி செய்ய போகிறேன்? கொண்டாடணும்னா இல்லையா? அப்படி ஒரு கேள்வி கேட்கலன்னு உயிராகுருவங்க கேட்குறீங்களே, நீங்கள் கேட்டீங்களான்னு கேட்குறேன் நான். இப்போது எங்கள் அப்பாவுக்கு சாவு தெரில, எப்படி சாவுதுன்னு எனக்கு தெரில. எங்கள் அப்பா செத்தா நல்லா இருக்கும். நிறைய பேர் அப்பாவுக்கு பீ மூத்திர மாதிரி போட்டு சோத்துண முடியாமல் உடம்பு செய்யலாமல் சில பேர் அவன் செத்துருவான். பராமரிக்கிறானே அவன் செத்துருவான். பத்துக்கிறான் அவன் அப்படியே பத்து நிற்பான். அது புழுலாம் வரும். கொடுமையெல்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்களான்னு தெரில. புழுலாம் வரும், உடம்புலேருந்து புழுவெல்லாம் வெளியே வரும். வெள்ளை வெள்ளையாக ஒரு பூச்சி வரும். அந்த பக்கம் போனாவே நாற்று அடிக்கும். பக்கம் போனாவே கப்பாக இருக்கும். ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அவன் அனுத்தின்னு உட்காந்து நிற்பான். அவனுக்கு வர புத்தி தடுமாறிட்டு இருக்கேன், ஏதோ உணர்ந்து நிற்பான், கத்துவான். அது ஒரு பெரிய கொடுமை. அது அவனுக்கு இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுங்கிற சுற்றிக்கிறவங்களுக்கு. வெளியே சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா சும்மா கட்சி வரைக்கும் சொல்லிருப்பாங்க. ஒரு காலத்தில் கடவுள்கிட்ட போய் வேண்டுவாங்க, இறைவா யாருக்காக? பெத்த அப்பனை பெத்த அம்மாவை என்னன்னு வேண்டுவாங்க? இந்த சனியை சீக்கிரம் சாவாதா கேட்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணல, நான் அதெல்லாம் பார்த்தேன் சுற்றி. ஆனால் நான் என்ன பண்ணவே இல்லை, என்ன நானே கேட்கவே இல்லை. திமிரு, ஆணவம், சாவே மாட்டேன்ற நினப்பு. அது 20 வயசில் தான் வரும், 60 வயசில் தான், 80 வயசில் தானே அவனா சொல்லிக்கிருந்து. நீங்கள் உங்ககிட்ட பேசணும். யார்கிட்ட? எனக்கு ஒரு மரணம் வரும், அது இப்போ வந்தால் நல்லாயிருக்கும். மரணம் வரும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. என் மனைவியை அனாதையாக விட்டு போகக்கூடாது. இல்லை என் கணவனை அனாதையாக விட்டு போகக்கூடாது. இல்லை என் பிள்ளைய பொண்டாட்டிங்களை அனாதையாக விட்டு போட, அவங்களுக்கு தேவை இருந்தெல்லாம் முடிச்சுட்டு போயிடணும்னு நினைக்கணும். அது வரைக்கும் இருக்கணும். எங்கள் பாட்டிக்கிட்ட போய் கேட்டேன், எப்போ ஆயா சாவ போகிற அப்படின்ட்டு. என் தங்கச்சி பொண்ணுக்கு இப்போ கர்வமாக இருந்தா, அது என்ன குழந்தைன்னு பார்த்துட்டு சாவலான்னுக்கிறேன். எந்த குழந்தையா இருந்தால் நீ சாவவே இல்லை, அப்போ சாவ மாட்டேன். அப்படின்னா நீ இப்போ சாவ சொல்கிறியா? அவளே என்கிட்ட இன்னொரு வாட்டி சொன்னான். ஒரு 2-3 வருஷம் பொறுத்துட்டு அந்த ஓலையை எடுத்து போட்டுக்கிறான் போல. யாரு? என் ஓலையை மறந்துட்டுக்கிறான் அப்படின்னா அழுதுன்னே பேன்லாம் வந்துச்சு. எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு அது மொட்டையெல்லாம் வச்சு விட்டாங்க எங்கள் பாட்டிக்கு. இதெல்லாம் நான் பார்த்தேன். சும்மாலாம் சொல்கிறேன்னு வச்சு போகிறீங்க, நிஜமாக நான் பார்த்தேன் என் வாழ்க்கையில் இதெல்லாம். நான் இப்போ என் ஓலையை எடுத்து போட்டானே நான் என்ன செய்வேன்? புலம்பினே இருப்பான். ஓலையை எடுத்து போட்டானே நல்ல சாவு வராதா? புலம்பினே இருப்பான் அந்த கேள்வி. நான் போய் பக்கத்தில் உட்காந்து, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தானே, நான் கேட்டேன் தானே, அப்படி சாக வேண்டியது தானே, நீ என்ன போட, நீ தானே சொன்னேன் என்னை ஈஸ்வரன். அது ஈஸ்வரன் தோட்டமா எங்கள் குடும்பம். அதில் ஈ நாடாதான். அதனால் எனக்கு அவங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு பேர் வச்சான் சிவான்ட்டு. அதனால் நான் சிவனா, சிவன் உண்மையிலே சொல்லியிருந்தேன். நான் கேட்டதெல்லாம் பண்ணியிருந்தேன், கிண்டில் தான். நான் உண்மையிலலாம் பேசலை. இது நடந்தது என் வாழ்க்கையில். இப்போ நம்ம என்ன செய்யலை? சில பேருக்கு ஸ்ட்ரோக் வரும் ஒரு 80 வயசில். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்டட் வச்சுன்னு வந்துடுவான். எப்படி சாவார் அவர்? இன்னும் சில பேர் பேஸ் மேக்கர் வச்சுருவான். எப்படி சாவார்? வாணுன்றது தப்பு கிடையாது. எவ்வளோ நாள் வாணுன்னு முடிவு பண்ணிட்டு வாந்தியான்றது தான் கேள்வி. பிறந்து புத்தி செஞ்சோடனே முதல்ல அவனுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, எப்போ எல்லோரும் சாகுறாங்க, நீ எந்த வயசில் சாவலான்னுங்கிற? புரியுதா? இப்போ கூட ஒரு சந்தர்ப்பம். இப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மரியாதையா சாவத்துக்கு, அது வரைக்கும் நீங்கள் சாவு வராதுங்க. அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் அது வரைக்கும் என்ன ஆகாது, கவனமாகவும் இருப்பீங்க. அப்போ பீ மூத்திரங்கள்லாம் பத்துன்னு மேலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. எல்லோரும் அதை செய்யலாம். நம்மளே யோசித்து நம்ம ஒரு நாள் செத்துருவோம். இப்போ நான் இருக்கிறேன், நான் பிறந்து வாழ்ந்துன்னுக்கிறேன், நான் ஒரு வயசு தீர்மானம் பண்ணிக்கினேன். அந்த வயசில் என்ன பண்ணேன் நான்? அந்த வயசில் சாவகளோட ரெடி ஆகிடணும். வெட்டி படையெல்லாம் கட்டி வச்சுருந்தா வர ட்ரெயின் ஏற்றின்னு போயிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 ஹவர் இல்லை 2 நாள் இல்லை 2 வருஷம், ஒரு 3 வருஷம் பொறுத்து வரும் ட்ரெயின். ஆனால் நம்ம என்ன பண்ணுங்கண்ணா, வெயிட் பண்ணோம். நம்ம அதுக்கு வெயிட் பண்ணுறது இல்லை, இந்த பக்கம் திரும்பிட்டோம். பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த பக்கம் திரும்பிட்டோம். ட்ரெயின் வருதான்னு பார்க்கறது இல்லை, வேறு எதுவும் ஃபிகர் வருதான்னு பார்த்துன்னு இருக்குது.
இல்லை முறுக்கு இடி அப்போ சம்சா அந்த ஸ்டால்லாம் வச்சுருப்பானுங்களே இப்போ பிளாட்ஃபார்மில் அதை போய் பார்த்துன்னு ட்ரெயின் போயிடும். அப்புறமா அங்கே அனாதி என்ன பண்ண வேண்டியது, தாடிப்பட்டு சாக வேண்டியது தான். அதனால் மரியாதையாரு போகிறத முடிவு பண்ணிட்டு அழகாக போ. நான் சொல்கிறது ஒன்று தப்பாக இருக்கலாம், சாவ சொல்லித்தரேன்ட்டு. சாகிறதும் கலை, சாகிறது தான் கலை. அழகாக சாகணும், துர்மரணம் வரக்கூடாது, விபத்து வரக்கூடாது. படுத்து நான் என்ன பண்ணக்கூடாது, நல்லா என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நல்லா இருக்கும்போது சொல்லிட்டு போனோம், போகிறோமா நல்லா இருங்க, உஷாராக இருங்க, பார்த்துங்க, என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன் சொல்லணுமா இல்லையா? ஒரு ஊருக்கு போகிறீங்களா இல்லையா, ஏதோ சொல்லிட்டு போகிறீங்களா இல்லையா? அது மாதிரி போங்களேன், என்ன இப்போ அது மாதிரி போங்க, நல்லபடியாக திரும்பியும் வருவீங்க. இல்லை திரும்பவும் வரக்கூடாத இடம்லாம் என்கிட்ட இருக்குது, எங்கே போகிறோம் அது எப்படி வரணுன்றது ரகசியம், வியாபாரம். ஆனால் போகிறதுக்கு ஒரு நாளை குறிச்சிட்டு இருங்க, புரியுதா? எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.